இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா தாங்க. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் வந்துருந்துச்சு. வாங்க எப்படி சரின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு நைஸாக சாப் பண்ணி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து நான் வந்து கேரட், கார்னு, கொஞ்சமாக வந்து கேப்சிகம் 3 சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பெப்பரு, ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் 3 சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். 1 டம்ளர் வந்து காய்ச்சி ஆற வச்சுனா பால் அதையும் சேர்த்துருக்கேன். இதுலேயும் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகேனோ எல்லாம் சேர்த்துட்டு பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். நல்லா இது வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம சீஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சீஸை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். என்கிட்ட வந்து நான் 2 ஸ்லைஸ் வந்து சீஸ் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம டேஸ்ட்டு எல்லாம் வந்து காரம் எல்லாம் பார்த்துக்கணும். காரம் வந்து இதில் கம்மியாக தான் சேர்த்து சாப்பிட்ணும். அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் பிளேட்டில் கொடுக்குறப்ப பசங்களுக்காக கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகேனோ எல்லாம் போட்டு கொடுத்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.